ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டைல் தமிழ் டெக் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் ஆட்சன்ஸ் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் ஐடி வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இல்லை ஐடி வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது இதுதான் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஆட்சன்ஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆகிருக்கு, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன் என்னோடய இந்த அனுபவத்திலேருந்து. இது வந்து புதுசாக இப்போது மானிட்டைஸ் எனேபிள் ஆக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஐடி வெரிஃபிகேஷன் இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கிற சேனல் ப்ளூம் பஃப். இந்த சேனலை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த சேனலில் என்ன ப்ராப்ளம்னா ஐடி வெரிஃபிகேஷன் 3 times வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. அதாவது இவங்களோட மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டை இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து மறுபடியும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இவங்களோட மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் பட்டன் ஒர்க்கிங்கில் இல்லை. இப்போ வந்து இவங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு தான் ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கு 3 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பிஸ்னஸ்ன்னு தெரியாமல் கொடுக்கறது. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இந்த யூடியூப் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம், ஒரு இன்கம் வருது இல்லை, அது வந்து ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு இதை வந்து பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருவாங்க, தெரியாமல் பண்ணுவாங்க சில பேர். ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போது சோனி, டி சீரீஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி டேர்ன் ஓவரும் அதிகமாக இருக்கும். அதாவது இவங்க வந்து மந்த்லி டேர்ன் ஓவர் கோடிகளில் இருக்கும், இவங்க லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து ஜிஎஸ்டிலாம் இன்க்ளூட் பண்ணணும். அதனால இவங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை, இவங்க வந்து பிஸ்னஸ்ன்னு தான் கொடுத்தாகணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க பிஸ்னஸ்ன்னு கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போது ஒரு பிஸ்னஸ் நடக்கும், அதாவது ஒரு கம்பெனி இருக்கும், அதோட ஸ்பான்சர்ஷிப் அதில் கம்பைன் ஆகி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களும் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இல்லாமல் ஒரு மீடியம் லார்ஜ் இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது இவங்க வந்து இதுக்கான ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் சிஐஎன் நம்பர் இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களோட கம்பெனிக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களும் பிஸ்னஸ் அப்படின்னு தான் கொடுத்தாக்கணும். இந்த 3 காரணங்கள் தான் இருக்குது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு கொடுக்கறதுக்கு. இப்போது இவங்க லாஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு கம்பைன் பண்ணி பண்ணுறதால இவங்க பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இவங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் ஐடி வெரிஃபிகேஷன் 3 times வந்து ஃபெயில்ட் ஆகிருக்கு. இப்போது இதிலேருந்து உங்களோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்களா, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு தான் பண்ணணுமா, பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இது தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து இந்த ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது தெரியாமல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதை நம்ம தவிர்த்துக்க முடியும். அதாவது நிறைய பேர் தெரியாமல் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ தெரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்தால் எப்படி கொடுக்கணும், இண்டிவிஜுவல்னால் எதுக்காக நம்ம இண்டிவிஜுவல் கொடுக்குறோம், நம்மளாம் இண்டிவிஜுவல் அப்படின்னே கொடுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ரெண்டு 3 அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இண்டிவிஜுவலில் வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், நம்ம பேன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி நம்ம பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட், இந்த சிஐஎன் நம்பர், இந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பட் இவங்க வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இவங்கக்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இவங்க வச்சுருந்தாங்க. அதனால் இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் நம்மளுக்கு சுலபமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு எதனால் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அதே மாதிரி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போது வந்து சோனி, டி சீரீஸ் கம்பெனிலாம் அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா அது ஓகேவாயிடும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை தான் லிங்க் பண்ணணும், புதுசாக க்ரியேட் பண்ணி ஆட்சன்ஸை. ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இவங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அட்ரஸ் மட்டும் தான் நம்ம கொடுப்போம், ஒரு அட்ரஸ் மட்டும் தான் அதில் என்ட்ரு பண்ணுவோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட அட்ரஸும் கொடுக்கணும், ப்ளஸ் நம்மளோட அட்ரஸும் கொடுக்கணும். 2 அட்ரஸ் கொடுக்கணும். இந்த 2 அட்ரஸில் தான் அவங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அதை தான் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்தோம். இது சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 days ஆச்சு.
இதே மாதிரி உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ப்ராப்பர் ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவோம். உங்களோட ஆட்சன்ஸில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுப்போம். ஆட்சன்ஸில் வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராப்ளம், எக்ஸிஸ்டிங் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணி தருவோம். வித் சார்ஜஸோடு நம்ம வந்து சரி பண்ணி தருவோம். நீங்கள் ப்ராப்பரான ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிவிடுவேன். இப்போது இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூடியூப்பில் அந்த ஆட்சன்ஸில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய நாளாக இருந்த அந்த குழப்பங்கள் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைல் தமிழ் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.